Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ட்ரெடிஷனல் கருப்பு உளுந்து சோறு தாங்க. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. First வந்து உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசா சிம்ல வச்சே வறுத்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது சாதம் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், வலுவலுப்பு தன்மை அதிகமாக இல்லாமலும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டுறது. இப்போ இது வறுப்பட்டுருச்சு, இதை இறக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இட்லி அரிசி தாராளமாக இதுக்கு சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இட்லி அரிசி வேண்டாங்கிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியவே யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு நான் வந்து இதுக்கு விசில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, டைரெக்டாகவே வேக வச்சு எடுத்துக்கிட போகிறேன். தண்ணியோட அளவு வந்து அரை குக்கருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு அரிசி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வறுத்து வச்சுருந்த உளுந்து, அப்புறம் உரிச்சு வச்ச நாட்டு பூண்டு 150 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கிடலாம். பூண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெருங்காயத்தூள் தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்கும் போதே சேர்த்துக்கிட்டதுனால இப்போ சேர்த்துக்கல. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த டிஷ்ஷுக்கு அரிசி மெஷர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அரை அளவுக்கு அதிகமாகவே நான் சேர்த்துப்பேன். ஏன்னா மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் நாங்கள் எடுத்துப்போம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் மீதி சாதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. அது மறுநாள் காலையில் நல்லா கரைச்சி தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வர்றதுனால நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மூட்டு பெயின் இருந்துச்சுன்னா இவங்க வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வரலாம். வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிட்டுவாங்க. சாதம் வேகாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் வெந்நி வச்சுக்கோங்க, அது அப்பப்போ ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ சாதம் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி நல்லா அடியில் பிடிச்சி கிளறி விட்டுக்கோங்க. இந்த சாதம் வந்து ரொம்ப உதிரியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு இப்போ தான் சேர்க்க போகிறேன். இப்போ உப்பும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் வந்து ரொம்ப இறுகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக தண்ணி நின்னாலும் பரவாயில்ல, அது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அது ஆற கரெக்டாக செட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஊற கருவாடு போட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு நல்லா திக்காகவே வச்சுக்கோங்க. ஊற கருவாட்டு குழம்பு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஊற கருவாட்டு குழம்பு போக இந்த ஆம்லேட்டையும் கூடவே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஆம்லேட்டுக்கு வந்து நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க, கம்மியாக எக்கு போட்டுக்கோங்க. இந்த உளுந்தஞ்சோறுக்கு வந்து ஊற கருவாட்டு குழம்பு எக் ஆம்லேட் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த உளுந்தஞ்சோறு இந்த மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.